ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம்மி குக்கிங் வித் கலா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். பழனி vlog பார்ட் 2. ஏப்ரல் 28 சண்டே காலையில் எல்லாருமே அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு தான் பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறோம். முன்னத்து நாளே கலசமெல்லாம் கட்டி வச்சுட்டோம். அதோட வீடியோ தான் பார்ட் 1ல் வந்திருக்கு. அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு வாதிகாரருக்கசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே வாதிகாரரும் வந்துட்டாங்க. கலசம் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ விநாயகர் கோயிலுக்கு போக போகிறோம். விநாயகர் கோயில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வருஷம் வெயிலுக்கு முன்னாடியே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா எல்லாமே காவடி கலசமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறனால செப்பல் போடாமல் தான் நடந்து போவோம். அதனால் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவோம் சேஃபாக. இப்போ விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. விநாயகர் கோயிலில் விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி காவடி கலசமெல்லாம் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடியாக காவடி கொண்டு போய் பழனியில் முருகருக்கு செலுத்தணும்னு நல்லா வேண்டிட்டு வந்தோம். பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கலசம் காவடியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வெளியே வரும்போது தம்பிங்கெல்லாம் காவடி எடுத்துகிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன்.
அங்கேயே வந்து நிறைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. வெயிலுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளப்பி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து திருப்பி கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் வரவேற்று அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். காவடியெல்லாம் ஆடி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு மணிக்கு மேலே லஞ்செல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே உட்காந்து பேசுகிறவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து எப்போவுமே போகும்போது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது எப்படியோ ஒரு பஸ்ஸு வச்சு தான் போவோம். அப்புறம் கொஞ்சம் பேர் கார்ல எல்லாம் வருவாங்க. சாச்சா அப்பளம் சாப்பிட்டுட்டு இருந்தா. சகஸ்ரா அப்படின்னு கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு போஸ் கொடுத்தா. கடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கடிச்சா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு. பஸ் வந்து ஃபுல்லாயிருச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் பேர் காரில் கிளம்புனோம். இப்போ பழனி கிட்ட வந்தாச்சு. பழனி மலை தெரியுது பாருங்க. நாங்கள் எப்போவுமே திருஆவினன்குடிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மடத்துல தான் ஸ்டே பண்ணுவோம். காரில் போனனால சீக்கிரமாக அங்கே போய் சேர்ந்துட்டோம். மடத்தில் ஒரு பூஜா ஏரியா இருக்குது. அங்கே போய் நாங்கள் கொண்டு வந்திருந்த கலசம் தீபம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் கலசம் எடுத்துகிட்டு வருவாங்க. கலசத்தில் வந்து தீர்த்தம் அங்கே வந்து நிரப்புவாங்க. அப்போ வெறும் கலசம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து அன்னதானம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அரிசி வந்து அவங்க கலசத்தில் நிறச்சி கொண்டு வருவாங்க. அந்த அரிசி வந்து ஒரு ட்ரேல கொட்டிடுவாங்க. இது வந்து அடுத்த நாள் மத்தியானம் அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து மிக்சர் மட்டும்தான் கொடுப்பாங்க ஸ்நாக்ஸுக்கு. இந்த தடவை ஒரு ஸ்வீட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜிலேபி மிக்சர் எல்லாமே கோயம்புத்தூர்லேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். இங்கே 3 கம்பு முத்து விலாஸில் தான் வாங்கியிருந்தோம். முதலே ஆர்டர் பண்ணிட்டா ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாங்க. ஜிலேபியெல்லாம் வந்து நல்லா முருகலாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் டீயும் ரெடி ஆயிருச்சு. நானும் தங்கச்சியும் தான் டீ எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். எல்லாருமே டீ குடிச்சு ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ கலசம் காவடியெல்லாம் எடுத்துட்டு திருஆவினன்குடிக்கு போயிடுவோம். திருஆவினன்குடிக்கு போனதும் சன்னதிக்கு நேரம் ஒரு வேஷ்டி எடுத்து போட்டு அது மேலே கலசம் காவடியெல்லாம் வச்சுருவோம். இப்போ அங்கே வந்து கலசம் ஃபில் பண்ணுறவங்கெல்லாம் சரவண பொய்களை போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து கலசம் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரகதீஷ் வந்து மொட்டை போட்டிருந்தான். மொட்டை போட்டிருந்ததுனால அவன் ஃபேஸ் வந்து வீடியோவில் காமிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அவன் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இங்க பாரு சித்து கையில என்ன இருக்கு, சித்தர் கையில என்ன வச்சு ஒன்று அவன் ஃப்ரெண்டு கூடயும் கசன் கூடயும் சேர்ந்து மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ கலசமெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இனி அப்பா பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இப்போ அப்பா கையில் இருக்கிற தீபத்தை என் பொண்ணு கொடுத்துருவாரு. இந்த தீபம் வந்து கிரி சுற்றி வந்து அடுத்த நாள் காலையில் திருஆவினன்குடியில் முருகர் முன்னாடி வச்சு தீபத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது ஃபுல் நைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த தீபம் நாங்கள் எடுத்துட்ருக்கோம். இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் கலசம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படியும் திருவாவினன்குடியிலேருந்து நாங்கள் கிளம்பும் போது எப்படியும் 7:45 மேலே ஆயிரும். திருவாவினன்குடியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காவடியெல்லாம் எடுத்து கொடுத்ததும் அங்கே கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க.
எங்கள் அப்பா சூப்பராக டான்ஸ் ஆடுவார். இப்போ கால் வலி இருக்கிறனால அவரை டான்ஸ் ஆடுறதில்ல. எப்படியும் கிரி சுற்றி வரும்போது ஒரு 5-6 இடத்துலையாவது நிறுத்தி காவடி ஆட்டம் ஆடுவாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கிரி சுற்றி முடிச்சுட்டு வந்து காவடி கலசம் எல்லாமே அங்கே வச்சாச்சு. நைட் டின்னரும் எல்லாத்துக்கும் பரிமாறியாச்சு. தக்காளி சாப்பாடு, உருளைக்கிழங்கு குருமா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல், விபூதி, சந்தனம், குங்குமம் இதெல்லாமே பேக் பண்ணணும். பேக் பண்ணி 3 சேர்த்து ஒவ்வொரு செட்டாக பின் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து மத்தியானம் அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்து கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை, பஞ்சாமிரதம் ரெடி பண்ணணும். மலை வாழைப்பழம் அப்பா திண்டுக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவார். அது வந்து குரூப்பாக உட்காந்து ஒருத்தர் உரிச்சி போட, ஒருத்தர் நல்லா பிசைஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பெரிய ட்ரம்மில் போட்டு நல்லா பிசைஞ்சிருவாங்க. பஞ்சாமிரதத்தில் சேர்க்கறதுக்கு பேர்ச்சம்பழம், கரும்பு சர்க்கரை, ஏலக்காய், திராட்சை இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெய், தேன் இதெல்லாமே கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பஞ்சாமிரதம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்களும் போய் தூங்க போயிட்டோம். மே 21 திங்கக்கிழமை காலையில் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் ரெடியாகி மடத்துக்கு வந்தாச்சு. விளக்கு பூஜை 6:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காவடி கலசம் சுற்றிலையும் விளக்கெல்லாம் வச்சு வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்பா பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முருகர் பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வைத்தாய் பெண்ணின்பால் வெண்ணை நெல்லூடர் துறையும் அத்தா புறத்தாளாய் நியல்லேதலாமே மார்மாமிசைகால் தரித்தேர் மாமிசைகள் நெல்லப்படுவாய் ஆர்பார பலாரி தலாரி உண்மா வடிகத்தொரு மேலவனே ரூபாய் 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 கருணை புரியாதிருப்பது எந்த குறையும் வேலை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே மரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குமிதனமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றனிலே குமரனுக்கு கொண்டாட்டம் மதலைய
முருகர் பாடல்கள் எல்லாம் பாடணும், திருப்புகழ், திருவாசகம் இதெல்லாமே இருந்தது. அதில் வந்து சின்ன குழந்தைங்க 2 பேர் அவனிதனிலே பிறந்து பாடியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, சின்ன வயசுலேயே இவ்வளோ அழகாக பாடுறாங்களேன்னு. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ண முடியல, பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையா இருந்தது. அவங்க வாய்ஸும் வந்து ரொம்ப லோவாக இருந்தனால சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணேன். மடத்தில் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் டிஃபன் பரிமாறிட்டு காவடி கலசம் எல்லாம் எடுத்துகிட்டு திருவாவினன்குடிக்கு போயிட்டோம். திருவாவினன்குடியில் காவடி கலசம் செலுத்துகிறவங்கெல்லாம் அங்கேயே வந்து கலசத்தெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த வருஷம் பன்னீர் கலசம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கவிதா வந்து சந்தன கலசம். கலசம் ஓப்பன் பண்ணதுமே எல்லாருமே பூ, வன்னி இலை இதெல்லாமே போடுவாங்க. கலசமெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக முருகருக்கு அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். கீழே திருவாவினன்குடியில் அபிஷேகம் முடித்து அலங்கார பூஜையெல்லாம் பார்த்துட்டு தான் மேலே மலைக்கு போவோம். மேலே மலையில் போய் கலசம் செலுத்துகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மத்தியானம் 1 மணிக்கு கீழே வாழை சருகெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு காடா துணி போட்டு சாப்பாடு கொட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த தங்க வேல் வச்சு அந்த வேலுக்கான படையல் எல்லாமே பரிமாறிட்டு இருந்தோம். மக்களிந்தது பூவடியார் மனம் அமைந்தோன் வேல்பட்டறிந்தது வேலையும் உறவுங்களும் அவன் கால் பட்டறிந்து எண்ணம் தலை மேல என் கையெடுத்தே எல்லாமே மத்தியானம் அன்னதானத்தப்ப இந்த மாதிரி தான் பாட்டெல்லாம் பாடி சாமியெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டோம். அப்புறம் படையல் எல்லாருமே வந்து தொட்டு கும்பிட்டாங்க. தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் தான் அப்பா திருப்பி பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் எல்லாத்துக்கும் அன்னதானம் பரிமாறினாங்க. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்பா என்னை பார்த்து, ராணி இந்த படையல் வந்து உனக்கு தான், நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு, என்னடா முருகருக்கு போட்டிருந்த படையல் நமக்கு வருதா அப்படின்ட்டு.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்பா முருகா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றின்னு மனசார நினச்சிக்கிட்டேன். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே பரிமாறினதுக்கு அப்புறமா இந்த படையல் எடுத்துட்டு போய் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த படையல்ல நிறைய இருந்தது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா குழந்தைங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இப்படி தான் இருக்காங்களாங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் அன்னதானம் நடந்துட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து அப்பா அம்மா தம்பி 3 பேரும் வந்திருந்தவங்களுக்கு எல்லாம் பஞ்சாமிரதம் பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து சேரும்போது சாயந்தரம் ஒரு 6:30 மணி இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி அந்த காவடி கலசமெல்லாம் வச்சு மறுபூஜை பண்ணணும். ஸோ அதுக்குண்டான படையல் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கஸ்தூரி, அத்வைத், சகஸ்ரா 3 பேருமே சேர்ந்து அழகான பழனிமலை ஆண்டவா பாட்டு பாடியிருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சகஸ்ராவோட அந்த பாட்டு பாடும்போது அந்த பாவனை தலையை ஆட்டி ஆட்டி பாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த பாட்டை எடிட் பண்ணாம அப்படியே போட்டிருக்கேன். உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலர் வருவதை நெஞ்சம் காணுமே, வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, எனையாடும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாடும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையேழும் முனை பாட அருள்வாய் ஐயா, எனையேழும் முனை பாட அருள்வாய் ஐயா, முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. சகஸ்ரா பாடினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. போன வருஷம் பழனிக்கு போயிட்டு வந்த vlog இதோட முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.